Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical application உடைய last date வந்து 21ஆம் தேதியோட முடியுது. இந்த paramedical applicationக்கு அப்புறமா நம்மளுக்கு rank list வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. rank list வந்து ஜூலை month நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு engineering courses உடைய rank list வந்து எப்போ ரிலீஸ் பண்றதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது paramedical courses-க்கு வந்து ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் rank list வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்லயும் மெயில்லயும் கேக்குறீங்க எப்படி வந்து நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து தெரியப்படுத்துவாங்க, எப்படி வந்து நம்மளுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க, கவுன்சிலிங்க்கு எப்படி மெயில் மூலமா கூப்பிடுவாங்களா அல்லது SMS மூலமா கூப்பிடுவாங்களா அப்படின்லாம் கேக்குறீங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேண்டம் நம்பரோ அல்லது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனோ கிடையாது. நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணீங்களா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட அபிஷியல் வெப்சைட்ல அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே நீங்க வந்து எல்லா சர்டிபிகேட்ஸும் அப்லோட் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அந்த சர்டிபிகேஷனை தான் நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து செக் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மூலமா தான் ரேங்க் லிஸ்டே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து எந்த SMS-ஓ மெயிலோ வராது, எல்லாமே நம்மளுக்கு இந்த செலக்ஷன் கமிட்டி அபிஷியல் வெப்சைட்ல தான் அப்டேட் பண்ணுவாங்க. எல்லா லிங்க்குமே நம்மளுக்கு இந்த அபிஷியல் வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க யாரும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எங்கேயும் போக வேண்டாம். உங்களுக்கு ரேண்டம் நம்பரோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனோ கிடையாது. அதே மாதிரி கவுன்சிலிங்க்குமே உங்களுக்கு வந்து எந்த மெயிலோ SMS மூலமா தெரியப்படுத்த மாட்டாங்க. கவுன்சிலிங்குமே உங்களுக்கு இந்த அபிஷியல் வெப்சைட்ல தான் லிங்க் கொடுப்பாங்க. எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு லிங்க் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கு இந்த செலக்ஷன் கமிட்டி அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்மளுக்கு லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணணும். சோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட்னு ஒன்னு கொடுப்பாங்க. அந்த ஷெட்யூல் டேட் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எந்த டேட்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எந்த டேட் கொடுத்திருப்பாங்க, அந்த டேட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த ஷெட்யூல் டேட்டுமே இந்த அபிஷியல் வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க. நம்மளுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எங்கேயும் போக தேவை கிடையாது, நம்மளுக்கு ரேண்டம் நம்பரும் கிடையாது. அதே மாதிரி கவுன்சிலிங்க்கு நம்ம எங்கேயும் சென்னைக்கோ எங்கேயுமே போக வேண்டாம். எல்லாமே ஆன்லைன், நம்மளுக்கு எந்த SMS-உம் மெயிலும் வராது. எல்லா அப்டேட்ஸுமே நம்மளுக்கு இந்த செலக்ஷன் கமிட்டி அபிஷியல் வெப்சைட்ல தான் தெரியப்படுத்துவாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும். அதே மாதிரி நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்குங்கிற ரிசல்ட் முதற்கொண்டு நம்மளுக்கு இந்த செலக்ஷன் கமிட்டி அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. சோ உங்களுக்கு இப்ப வந்து எல்லாமே கிளியர் ஆயிருக்கும், எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.